வரும் 9ஆம் தேதி புதுச்சேரி, கேரளம், அசாம் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த 3 மாநிலங்களில் பிரச்சாரமானது தற்பொழுது ஓய்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக இடையே போட்டியானது தற்பொழுது நிலவி வருகிறது. நாளை மறுநாள் புதுச்சேரி, அசாம், கேரளா போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது அந்த 3 மாநிலங்களில் தற்பொழுது பிரச்சாரமானது ஓய்வு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக. அதாவது 30 சட்டமன்ற தொகுதிகள் கண்ட புதுச்சேரியில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இதற்காக கடந்த 15 தினங்களுக்கு மேலாக அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவைகள் இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றன. இதேபோல் எதிர் திசையில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்த நிலையில் கடந்த 15 தினங்களாக புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரம் என புதுச்சேரியே தேர்தல் திருவிழாவில் களை கட்டுது என்றே கூறலாம். குறிப்பாக தங்களுடைய கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்தியிலிருந்து பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள், பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, அந்த பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் புதுச்சேரியில் தங்களது வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதே போல புதுச்சேரி முதலமைச்சராக உள்ள என்ஆர் காங்கிரசின் தலைவருமான முதலமைச்சர் ரங்கசாமி தங்களது கட்சி வேட்பாளரை ஆதரித்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். மேலும் எதிர் திசையில் காங்கிரஸ், திமுக வேட்பாளர்களை ஆதரித்து எம்பி ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரியில் போட்டியிட அதிமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மாலை 6 மணியுடன் வேட்பாளர்கள் பரப்புரையானது பிரச்சாரமானது நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரியில் தங்களது வேட்பாளர்கள் தங்களது வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். வாகன பேரணி, வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு இறுதிக்கட்ட பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தான் போட்டியிடக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதி மற்றும் மங்கலம் தொகுதிகளிலும் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள திமுகவின் அமைப்பாளரான சிவா மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் கடைசி தினமான இன்றைய தினத்தில் காரைக்காலில் முன்னாள் தமிழக தலைவர், பாஜக தலைவர் அண்ணாமலையும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால், இன்று காலை புதுச்சேரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கூட்டணி கட்சி வேட்பாளர் மற்றும் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். மேலும் இன்று மாலை நடைபெற்ற ஒரு பேரணியில் பாஜகவின் முன்னாள் தலைவரும் தற்போதைய மத்திய அமைச்சராக உள்ள ஜே.பி. நட்டாவும் தனது பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அதாவது பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதுபோன்ற தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பிரச்சாரமாக ஓய்ந்துள்ளது. இன்னும் மேலும் நாளை ஒரு நாள் பிரச்சாரம் எதுவும் இல்லாமல் நாளை மறுதினம் வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்க உள்ளது. புதுச்சேரியில் இந்த தேர்தலை அமைதியாக நடத்துவதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு முதலே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளுக்கும் விடுமுறையானது மூடப்பட்டுள்ளது. அதாவது நேற்று இரவு மூடப்பட்ட கடைகள் 10ஆம் தேதி வரை திறக்கப்படுகிறது. இதோட 11ஆம் தேதி தான் திறக்கப்படும். அதேபோல் புதுச்சேரியில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கும் 10ஆம் தேதி வருகின்ற 10ஆம் தேதி வரை, அதாவது தேர்தல் முடிந்து மறுநாள் தான் 10ஆம் தேதி தான் திறக்கப்படுகிறது. அதுவரை விடுமுறையானது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு ஏற்பாடுகள், அதாவது பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு இதுக்கப்புறம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு ஏதேனும் பணம் பட்டுவாடா செய்வீர்களா என்பதை கண்காணிப்பதற்காக பறக்கும் படைகள் அதிகமாக அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.